சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் என்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டாயதுக்கு. அட பாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பணம் என்னத்துக்கு. பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மணியோடு பூலோகம் ஆனந்தத்தின் இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தமில்லை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கார்த்திஸ்வரோ. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆமாங்க, நம்ம வந்து யோகா வீட்டில் தான் இருக்கோம். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நானும் யோகாவை சேர்ந்து சமைக்க போகிறோம். என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் வீடியோவில் ஃபுல்லாகவே பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கான பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே தூங்கி எழுந்திரிச்சு வந்துட்டோம். ஸோ இப்போ போயிட்டு வந்து நம்ம சமைக்கலாம். மகி வந்து ஸ்கூலுக்கு போகிறானாமா, அவனுக்கும் எதாவது சமைச்சிட்டு நம்மளும் சமைச்சு சாப்பிடணும். ஓகேங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நெஞ்சு நெஞ்சல் கட்டி ஆடிக்கொண்டே இருக்கிறாய். எனக்குள் புகுந்து எங்கோ நீயும் ஓடிக்கொண்டே இருக்கிறாய். அழகாய் நானும் மாறுகிறேன், அறிவாய் நானும் பேசுகிறேன், சுகமாய் நானும் மலருகிறேன். உனக்கு ஏதும் தெரிகிறதா? ஒரு முறை பார்த்தால் பல முறை இனிக்கிற என்ன விசித்திரமோ. நண்பனே எனக்கு காதலனானால் அதுதான் சரித்திரமோ. ஸ்கூல் போகிறோம். Mày đi gặp ta được à? என்ன சொல்றா? முடி நல்லா இருக்குடா அத்தை, சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னான். எங்கே மகி? காமிச்சிருடா, முடி காமிச்சு. சூப்பரா இருக்குடா, சூப்பர். நாங்க ஸ்கூல் போறோம். நீங்க இருங்க, ஊருக்கு போகாதீங்க, நீங்க இருங்க அப்படின்னு சொல்லி. இருக்கட்டுமா அத்தை, போட்டுமா? இப்போ போங்க. சரி, நாங்க போட்டுமா? வந்து கேட்கக்கூடாது. கேட்க மாட்டியா? ஃபங்க்ஷன் இல்லைங்க, எங்கள் மச்சான என்ன சொன்னீங்க நீங்கள்? ஐயோ அப்பா, என்ன போட்டாங்க? இப்போ என்ன அவளை கூட்டு வர போயிட்டலா? ஹலோ ஹலோ ஹலோ, ஆமாம் சோப்பிங்க. ஆமாம் ஏறும். இன்றைக்கி நாங்கள் ரசம் சாதம் வச்சேன், அதை சாப்பிட்டுருக்கோம். எப்படிக்கா இருக்குது ரசம்? இவங்க வந்து கரைச்சி தானே வைப்பீங்க நீங்கள்? மிளகு, சீரகம், பூண்டு, வரமிளகாய், கருவேப்பிலை போட்டு தட்டி போடுவோம் நம்ம. இவங்க வந்து வெங்காயம், தக்காளி, மிளகு, சீரகம், அப்புறம் வெள்ளைப்பூடு இது எல்லாமே அரைச்சி வச்சு ஒரு பேஸ்ட் மாதிரி வச்சு ரசம் வச்சுருக்காங்க. ஆமாம், நாங்கள் எப்பயுமே அப்படி தான் வைப்போம். சூப் மாதிரி இருக்கும். டேஸ்ட்
சூப்பு எப்படி நம்ம கோழி ரசம் குடிப்போம்ல கோழி அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இருக்கும் ரசம். தேங்க்யூ தம்பிக்கு பண்ணேன். நாங்கள் சோறு தான் சாப்பிடுவோம்னு இலையிலே போட்டு ரசத்தை ஊற்றி சாப்பிட்டுட்ருக்காங்க. டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க. தோசை வாங்கினாங்க இருந்தாலும் சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி இருக்காதுல்ல. சரி சாப்பிடுங்க. சரி தேங்க்யூ. அங்கேயே பஸ் மறுபடியும் இதே அங்கே போய் அந்த வந்து வச்சு காலங்காத்தால் கீழே இருந்தால் தான் எனக்கு வெறிச்சலோடு இருக்குது. அவ்வளோ பேர் என்ன சுற்றி போகிறது கால் வலிக்கு போலீஸ்கார் இங்கே போகக்கூடாது கத்தி அதில் சொல்லி இந்த கம்பியாக இருக்குல்ல அதுக்குள்ளே போய் அதுக்குள்ளே சுற்றி வந்து அந்த உள்ளே போகும்போதே மனசு நிம்மதியாக இருக்கும். நிம்மதியாக போய் அங்கேயே அந்த டிக்கெட்டுக்கு டோக்கன் லைனில் வரிசை அனுப்போம்ல அதுக்கு ஒன்று அந்த பஸ்ஸுக்கு எங்கே டிக்கெட் இருக்குன்னு தெரியாமல் அதுக்கு தெரிஞ்சு சோத்துக்குள்ளே வைக்கிறாங்க உள்ளே அந்த பஸ் இருக்குல்ல அதுக்குள்ளே இருக்குது அதுக்குள்ளே டிக்கெட் எடுத்து இங்கேயே போய் மலை மேலே ஏறி அப்படியே ஓஞ்சிக்கு அங்கேயே 3 நாள் உட்காந்து கடைசியில் த்ரோனு நட்டுக்கு ஆசைப்பட்டு சாமி கும்பிட. தங்கா ஸ்கூல் போயிட்டு வந்துட்டீங்களா? குட்டி சார் ஸ்கூல் போயிட்டு வந்துட்டியா? மிஸ் என்ன சொல்லி கொடுத்தாங்க? ஏய் ஏபிசிடி சொல்லி கழுத்தில் செயின் போட்டுக்கலாம். இப்போ போட்டுக்கலாமா? ஏபிசிடி சொல்லி கொடுத்தாங்களா? மொல்லமா குடி. அங்க யார் தூங்குறது? யாருமா? யாரு? மாமாவா? ஏபிசிடி சொன்னாங்க சொல்லி கொடுத்தாங்களா? ஏன் மயில இங்க வா மயில ஏபிசிடி சொல்லுவா. உள்ள எடுத்து வச்சிட்டேன். ஷார்ப்பாக 2 மணி தான் ஸ்கூல்லேருந்து வந்துடுவாராட்டுக்கு சார். என்னம்மா ஸ்வீட் சாப்பிட்றியா? ஏய் அழகி இங்கே வா அழகி. ஃபைனலாக வந்து மகி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டா. நாங்களும் வந்து சாப்பிட்டு உட்காந்து நியாயம் பேசிகிட்டு இருந்தோம். மகி வந்து சைக்கிள் ஓட்டிகிட்டு இருந்தான். இன்றைக்கி காலையிலேருந்து இந்த டே இப்படி தான் போச்சு. எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். அகைன் நான் கேட்குறேன். இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து விடைபெறுது உங்கள் கார்த்தி சரோ. பாய்.